ஹலோ மக்களே. ஸோ வந்து நிறைய பேர் வந்து விலாக் போடுங்க, குட்டி விலாக் போடுங்க, நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் இப்போ ப்ராப்பராக இப்போ தான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போடுறோம். ஸோ இன்றைக்கி கார்த்தால வந்து மண்டே ஆக்சுவலி இன்றைக்கி. ஸோ அம்மா வந்து ஷி வென்ட் டு கபாலீஸ்வரர் கோயில் அண்ட் இன்றைக்கி வந்து அங்கே அபிஷேகத்துக்கு பணம் கட்டியிருந்தா. ஸோ அபிஷேகத்துக்கு பணம் கட்டினா நமக்கு பிரசாதம் வந்து பொங்கல் அவளே கொடுத்துருவா. ஸோ பொங்கல் சாப்பிட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து நானும் அம்மாவும் வந்து ஒரு இடத்துக்கு போயின்ட்டுருக்கோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயின்ட்டுருக்கோம் ஆக்சுவலி. ஸோ ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல எதிர்பாராத விதமாக ஒரு 2 விஷயம் நடந்தது. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து விலாகாக போடலான் இருக்கேன். விலாகில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அம்மா வந்து சொல்லுவா பாருங்கள். சரி, நீங்கள் அம்மாவும் நானும் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து டெய்லியும் நிறைய பேர் வந்து Q&Aல வந்து விலாக்ஸ் போடுங்கன்னு கேட்டிங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இருக்காது விலாகு. ஜஸ்ட்டு நாங்கள் என்ன போகிறோம் வரோம் அப்படி சம்திங் யூ வில் என்ஜாய் இட். ஸோ அம்மாவும் நானும் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப ஸ்பெஷலான இடம். அதாவது எப்படின்னா வந்து ஒரு நிறைய சாரீ லவர்ஸ் இருக்காங்க. எங்கள் அம்மாவே மிகப்பெரிய சாரீ லவர் தான். ஸோ இந்த ஒரு சாரீ கடைக்கு தான் வந்திருக்கோம். பட் இது வந்து ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது. ஆக்சுவலி வந்து நான் இருக்கிறது வந்து ஒரு நாட்டு கிராமம். இது வந்து சென்னைக்குள்ள இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஏன்னா நம்ம பரப்பரன்னு தினம் காத்தால எழுந்துக்கிறதும் ஒரு காக்கா குளிக்கிறதும் கடற்கடன்னு ஓடுறதுமா தான் இருக்கும். ஆனால் சென்னைக்குள்ளே ரொம்ப தூரம்லாம் இல்லை. இது நான் இருக்கிற பிளேஸ் வந்து ஒரு கூடுவாஞ்சேரி. அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் எவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு இடத்துல சுத்தமாக சத்தம் வந்து நான் கத்தினா தான் உண்டு. அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இன்றைக்கி வந்து ஒருத்தர் ஆத்தோடு ஒரு விஷயம் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அவள் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்து தயவு செஞ்சு நீங்கள் கட்டாயமாக எங்கள் ஆற்றுக்கு வரணும்னு சொல்லி என் ஆஷன் வந்தா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் வந்து அவள் நல்லா வரணும்னு நான் நினைக்கிற ஆள். ஆனால் பிஹைண்ட் தி சீன் ஒன்று நடக்கும் இல்லையா, நமக்கு கண்ணுக்கு தெரியாத நம்ம உழைக்கிறா இல்லையா, அவள் வந்து அதோட உழைப்பை தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஏன்னா இப்போ நம்ம கண்ணெதிர ஒருத்தர் விற்கிறாருன்னா அவர் நம்ம கண்ணெதிர அந்த உழைப்பை காமிக்கிறாரு. ஆனால் பல மாதங்கள் உழைச்சி ஒரு விஷயம் பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னோ அதுக்கான வியாபாரம் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குன்றதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அந்த இடத்துக்கு தான் நான் இன்றைக்கி ஆஷன் வந்திருக்கா. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நல்ல சாரியை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இது ஒரு நல்ல கண்டென்ட் அண்ட் விலாகாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் எல்லா சாரியும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பீஸ்ஃபுல்லாக அப்படியே அமைதியாக இருந்தது. ஐ ஃபெல்ட் வெரி குட். அதுக்கப்புறம் மீட் திஸ் லேடி கால்ட் சரளா. இந்த மேம் வந்து எனக்கு வந்து செம்ம இன்ஸ்பிரேஷன். பிகாஸ் இவங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருந்துட்டு ஷீ லெஃப்ட் ஹர் ஜாப் ஃபார் ஹர் பேஷன், ஃபார் அந்த லவ், அந்த சாரீ மேலே இருக்க லவ் அண்ட் சாரியோட கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது இவங்கக்கிட்ட. ஏன்னா வந்து ஜென்ரலாகவே என் அம்மா வந்து எல்லா கடையும் வந்து ஷி வில் நாட் கோ. பிகாஸ் அம்மா வந்து ரொம்ப நல்லா சாரீ வாங்கிட்டு இருக்கிறதுனால ஷி நோ யார் நல்லா விற்கலை இல்லை என்ன கலெக்ஷன் நல்லா இருக்குன்றது அம்மாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஆர்ட் வந்து பணமாக ஆர்ட்டான்னு கேட்டால் நிஜமான ஆர்டிஸ்ட் வந்து தே வில் சூஸ் த ஆர்ட், தே வில் நாட் சூஸ் த மணி. அந்த மாதிரி வந்து ஷி வாஸ் ஏர்னிங் lakhs and lakhs yet she left the job and she's continued doing it. And the best part of today is visiting her home. ரொம்ப வீடு வந்து ரொம்ப மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்ட் 2 ஆஃப் த வீடியோவில் நாங்கள் என்னெல்லாம் சாரீ பார்த்தோன்ற ஃபுல் கலெக்ஷன் அந்த வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு ஒரு விலாக் மாதிரி. விலாக் வந்து முன்னப்பின்ன தான் இருக்கும். ஏன்னா நான் முன்னாடி லைக் விலாகெல்லாம் போட்டதில்லை. ஸோ வர கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் எங்களோட குட்டி விலாக். ஸோ அவங்கள மீட் பண்ணி நாங்கள் பேசினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் ரொம்ப நல்லா க்ரீட் பண்ணாங்க, ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. அண்ட் அவங்களோட கலெக்ஷன், சாரியோட கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த சாரீ எல்லாமே லோக்கல் ஆர்டிஸ்ட் கிட்ட வாங்கியிருக்காங்க. எல்லாமே பெயிண்டடு, ஹேண்ட்மேடு. ஸோ இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ண வேண்டாம். பிகாஸ் அது ஒரு செப்பரேட் வீடியோவாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்கே வந்து அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த நாய்க்குட்டிலாம் செம்ம க்யூட். அவங்க வீட்டு வாசல். அம்மா வந்து வி வர் வெயிட்டிங் ஃபார் த ஆட்டோவே கிடைக்கலாம் நாங்கள். பட் ஆட்டோ கிடச்சி வி வர் ஜஸ்ட் கம்மிங் த்ரூ. வர வழியெல்லாம் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எதிர்பாராத விதமாக ஒரு வீட்டுக்கு போய் அவங்கள மீட் பண்ணது எல்லாமே. அண்ட் நாங்கள் வந்து ஈவினிங் வந்து ஒரு சங்கீதாவில் ஒரு இட்லி சாம்பார் சாப்பிட்டோம். இட்லி சாம்பார் வந்து ஆர்ட் ஆஃப் த விலாக் மறக்காதீங்க. அந்த சாரீ வீடியோ நான் போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.